ஒரு சென்ட் இடம் 1,25,000 ரூபாய்க்கு தராங்க. ஒரு ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்டுக்கே 20+ அமெனிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செம்மையா டெவலப் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இதை பார்த்த உடனே தெரியும் ஒரு ஆப்பிரிக்கன் தீம் பேஸ்டா வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1ல அரௌண்ட் ஒரு 25 plots போட்டுருந்துச்சு. அதோட பேரலா இப்போ செகண்ட் ஃபேஸ் டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 55 acres ப்ராஜெக்ட்டுங்க. ஏன்னா 2 ஆக்சஸ் இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. ஆனக்கட்டிலேருந்து ஒரு 8 kilometers. 8 kilometers வந்தீங்கனால நம்ம ப்ராஜெக்ட்குள்ள ரீச் அவுட் ஆயிடலாம். காரமடையிலேருந்து ரைட் எடுத்து வந்தீங்கனாலும் ஒரு 14 to 15 kilometers வரணும். வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரோட்டில் உங்களுக்கு மேட்டுப்பாளையத்துக்கு பஸ் இருக்குது, காரமடைக்கு பஸ் இருக்குது, எல்லா விதமான டவுன் பஸ்ஸும் அங்கே கனெக்ட் ஆகுது இருக்குது. ஊட்டிக்கு போகிற பஸ்ஸஸும் இந்த வழியாக கனெக்ட் ஆகி போகிற இது இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த ஏரியா. வரும்போதே நான் பார்த்துட்டேன் பஸ் இப்படி தான் போச்சு. சரி நம்ம உங்களுக்கு காமிச்சிடலாம், நம்ம வந்து கவர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னாலுமே நம்மளோட ப்ராஜெக்டோட தீம் பேஸ்டில் சஃபாரி டைப்ல ஆப்பிரிக்கன் தீம் டைப்ல பக்காவா பண்ணியிருக்கோம். வெளியே உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஒரு ஆப்பிரிக்கன் தீம்ல இருந்தாலும் உள்ளுக்குள்ள மாடர்னா இருக்கும். அதுல சின்ன சின்ன டச் மட்டும் இருக்கும். ஆர்ட் ஒர்க் மட்டும் ஃபுல்லா நமக்கு ஆப்பிரிக்கன் தீம்ல இருக்கும். கெஸ்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ நான் உள்ள எல்லாருமே ஆக்சஸ் பண்ணாம கிளைண்ட்ஸ் மட்டும் இல்லாட்டி அவங்களோட கெஸ்ட் மட்டும் உள்ள ஃப்ரண்ட்லேயே கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா ஆப்பிரிக்கன் ஸ்டைலில் அதோட தீம்ல எல்லா விதமான ஆர்ட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபுல்லுமே சோலார் ஃபென்சிங் கொடுத்துருக்கோங்க. என்டையர் ப்ராஜெக்ட் ஒரு சேஃப்டி வைஸ்க்காக. அது இல்லாமல் 24/7 செக்யூரிட்டி பர்சன்ஸ் இருப்பாங்க. அதுக்கும் செக்யூரிட்டி கேபின்ஸும் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டோம். என்டையர் ப்ராஜெக்ட் பேர்லாக் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அது இல்லாமல் செகண்ட் ஃபேஸ்ல ஜிப்லைன்ல இருந்து எல்லா வித ஃபெசிலிட்டிஸோட அடிஷனலாக நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். எடுத்து என்டையரா 360 டிகிரிலையுமே ஹில் வியூ தான். ஸோ உள்ளுக்குள்ள வந்த உடனே நீங்க எந்த சைட்ல திரும்பி பாத்தீங்கன்னாலும் ஹில் வியூ மட்டும் தான் நமக்கு தெரியும். ஜிம் டெவலப் பண்ணிட்டோம். ஃபுல்லா ஜிம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஜிம்முக்கு வந்தாலுமே அந்த ஒரு பிளசண்டான என்விரான்மெண்ட் வேணுங்கிறதுக்காக ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட்லையுமே ஒரு 3-4 வீடு கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்கு. இதுக்கேற்ற டேஸ்ட்ல பண்றாங்கிற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு 5லேருந்து 6 வீடு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ ரெசார்ட் டைப்ல எப்படின்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து இங்கே ஸ்டே பண்ண போறேன். ரிமைனிங் ஒரு 20 to 25 டேஸ் சும்மா தான் இருக்குது. இன்னும் அதை வந்து நான் ரெண்டல் மாதிரி உங்ககிட்ட டைப் பண்ணி பண்றேன். இல்லை நானே இண்டிவிஜுவலா ரெசார்ட் டைப்ல பண்றனாலும் டைம் எங்க கூட டைப் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க இண்டிவிஜுவலா பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்க இது ஒரு 3 years 4 years இதே கண்டினியூ வச்சுன்னா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோமோ அதுவுமே நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சது. அதே மாதிரி நமக்கு வீடுக்கு வீடும் ஆச்சு, ப்ராப்பர்ட்டி ஆச்சு, மந்த்லி ஒரு இன்கம் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு சென்ட் இடம் 1,25,000 ரூபாய்க்கு தராங்க. நானும் நம்பல, இங்க வர்ற வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கோயம்புத்தூர்ல ஒரு சென்ட் இடம் வாங்க 1,25,000 ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம ப்ரோ வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு 1,25,000 ரூபாய் இருந்தா இடம் வாங்க முடியும். ஒரு சென்ட்டுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட் அப்படியே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சஃபாரி ஃபார்ம்ஸுங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம் கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். நம்ம தான் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நமக்கு கோயம்புத்தூரோட பெல்ட்டில் என்ன ரேஞ்சஸில் பட்ஜெட் வைஸ் போயிட்டு இருக்கு, என்ன காஸ்ட்டில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ மினிமம் எங்கே போனாலும் மினிமம் ஒரு ஃபார்ம் லேண்டே எடுக்கிற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ மினிமம் ஃபார்ம் லேண்ட் எடுக்கணும்னாலே மினிமம் ஒரு 3 to 4 lakhs கேரண்டீடாக எக்ஸ்பென்சஸ் ஆகும் பர் சென்ட். நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் வைஸ் டிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அம்யூனிட்டிஸ் ஃபார்ம் லேண்டுக்குன்னா என்ன கொடுப்பாங்க? மேக்ஸிமம் ரோடு கொடுப்பாங்க. அதிகபட்சம் தாண்டி அதிகமாக போனோம்னா ஒரு காம்பவுண்ட் என்டையராக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க ப்ராஜெக்ட்ஸ்ல. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோங்க. ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட்டுக்கே 20+ அம்யூனிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி. ஸோ ஃபார்ம் லேண்ட்னா ரொம்ப அவுட்ரு ஊர்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 45 minutes ட்ராவல். அதிகபட்சம் 45 minutesல நம்ம ப்ராஜெக்ட் ரீச் அவுட் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். ஏன்னா இந்த அதாவது ஒரு 1,25,000 ரூபாய் அப்படிங்கும்போது ஏதோ இடத்த மட்டும் கொடுத்துருவாங்க, நம்ம ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைங்க, இங்கே வந்து என்டையர்லி வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பேஸ்டாக நம்ம நிறைய ஷூட் போயிருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக ஒரு ரெசார்ட்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் செம்மையாக டெவலப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதை பார்த்த உடனே தெரியும் ஒரு ஆப்பிரிக்கன் தீம் பேஸ்டாக வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த இது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா
ஆக்சுவலாக சஃபாரி ஃபார்ம்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் பேர் சஃபாரி ஃபார்ம்ஸ்ங்கிற வச்சிருக்கிறதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா ஆப்பிரிக்கன் தீம்ல நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேயே 2-3 ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம செட்டிநாடு ஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கோம், சர்வா ஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கோம், கிருஷி ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில். செட்டிநாடு ஸ்டைலில் வில்லாஸ் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் என்டையராக டெவலப் பண்ணியிருந்தோம், அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அடுத்து கேரளா ஸ்டைலில் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் தீமில் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன் ஸ்டைல் எந்த மாதிரி வில்லாஸ் இருக்கும், அவங்களோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஸோ அவங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லா விதமான டெவலப்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்கன்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்த உடனே ஒரு ஃபீல் என்னன்னா ஒரு ஆஃப்ரிக்கன் தீமில் என்ன மாதிரிலாம் நமக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கும், அந்த வீடு எப்படி இருக்கும், ஸோ அதோட ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஜெக்ட்குள்ளே கிடைக்கும். ஸோ ப்ராஜெக்ட் எந்த லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆக்சஸ் இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது உங்களுக்கு 2 ஆக்சஸ்ல காரமடைய வழியாகவும் வரலாம், உங்களுக்கு ஆனக்கட்டி வழியாக வரலாம். ஸோ ஆனக்கட்டி வர்றீங்கன்னா ஆனக்கட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் 8 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே ரீச் அவுட் ஆயிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு காரமடை ரீச் ஆகிங்கன்னா காரமடையிலேருந்து ரைட் எடுத்து வந்தீங்கனாலும் ஒரு அரௌண்ட் ஒரு 14 to 15 கிலோமீட்டர்ஸ் வரணும். வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணிடலாம் நம்ம ப்ராஜெக்ட்ல. ஓகே ப்ரோ, ஒரு 2 ஏரியாவுக்கு சென்டர் ஆஃப் ஏரியாவில் ஒரு ஆஃப்ரிக்காவுக்கு போன ஃபீல்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன் பை ஒன்னா ஆஃப்ரிக்கா எப்படி இருக்கும்னு காமிச்சிடுறீங்களா எங்களுக்கு? கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ப்ரோ வாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸுங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்லேயே ஃபுல்லாக என்டையராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கேட் கொடுத்துருக்கோம், அது இல்லாமல் ஃபுல்லாக எல்லாமே ஸ்டோன் ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸில் தான் வீடே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நாங்கள் ரெப்ளிகேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு ஒர்க்ஸ் போயிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரோட்டில் உங்களுக்கு மேட்டுப்பாளையத்துக்கு பஸ் இருக்குது, காரமடைக்கு பஸ் இருக்குது, எல்லா விதமான டவுன் பஸ்ஸும் அங்கே கனெக்ட் ஆகுது இருக்குது. ஊட்டிக்கு போகிற பஸ்ஸஸும் இந்த வழியாக கனெக்ட் ஆகி போகிற இது இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த ஏரியா. வரும்போதே நான் பார்த்துட்டேன் பஸ் இப்படி தான் போச்சு. சரி நம்ம உங்களுக்கு காமிச்சிடலாம், நம்ம வந்து கவர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த பஸ் போகிறத நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். தென் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓவராலாக சொல்லிடுங்க, தென் ஒன் பை ஒன்னா காட்டிடலாம். ஆக்சுவலாக டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் 1 டெவலப் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஃபேஸ் 1ல அரௌண்ட் ஒரு 25 பிளாட்ஸ் போட்டுருந்துச்சு, அதோட பேரலாக இப்போ செகண்ட் ஃபேஸ் டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 55 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ 55 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்னா அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் பக்கமாக நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் ஒரு 10 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் போட்டாலே நாங்கள் அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் அதுக்கான அம்யூனிட்டிஸ் கொடுப்போம். ஸோ 55 ஏக்கர்ஸ்ங்கும் போது அதுக்கான என்னெல்லாம் நம்ம ஸ்பெஷலாக பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாமல் ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்க, பீப்புள்ஸ் கன்வீனியன்ஸ்க்காக புதுசாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எல்லாரும் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்கிறதுக்காகவே நிறைய அம்யூனிட்டிஸ் எக்ஸஸாக எல்லாரும் கொடுக்கறத விட ஒரு 2 மடங்கு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் வைங்களேன் காமனாக. ஸோ பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபுல்லுமே சோலார் ஃபென்சிங் கொடுத்துருக்கோங்க என்டையர் ப்ராஜெக்ட் ஒரு சேஃப்டி வைஸ்க்காக. அது இல்லாமல் 24/7 செக்யூரிட்டி பர்சன்ஸ் இருப்பாங்க, அதுக்கும் செக்யூரிட்டி கேபின்ஸும் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டோம். ஸோ அது இல்லாமல் வர்றாங்க கெஸ்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ நான் உள்ளே எல்லாருமே ஆக்சஸ் பண்ணாமல் கிளைண்ட்ஸ் மட்டும் இல்லாட்டி அவங்களோட கெஸ்ட் மட்டும் உள்ளவங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே. அது இல்லாமல் ஆஃபீஸ் ரூம் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உட்காந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு ஃபியூச்சரில் பார்க்கும்போது ஒரு வெயிட்டிங் ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 2 இயர்ஸ் பிளான் ஆகுது, 2 வருஷம் கழிச்சு நம்ம அதை வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமை விட்டு நம்ம அதை வெயிட்டிங் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே கேஃபிட்டீரியா கொடுத்துருக்கோம், அது ஓப்பன் கேலரியோட கொடுத்துருக்கோம் மேலே. அது இல்லாமல் உங்களுக்கு உள்ளேயே ஜிம்ஸ் ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆயிருச்சு. ரோட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாம் பேவர் பிளாக் ரோட்ஸ், என்டையர் ப்ராஜெக்ட் பேவர் பிளாக் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அது இல்லாமல் செகண்ட் ஃபேஸில் ஜிப்லைன்லேருந்து எல்லா வித ஃபெசிலிட்டிஸோட அடிஷ்னலாக நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து. அப்புறம் நீங்கள் ஒரு ரெசார்ட் தானேங்க டெவலப் பண்ணியிருக்கீங்க, வெளியிலேருந்து பார்க்குறப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேஃபிட்டேரியா, ஜிம்மு, அதே மாதிரி நல்ல ஒரு நேச்சுரல் வியூ, இங்கே வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம், இது எல்லாத்தையும் வச்சு யோசிக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு இன்னும் ஊட்டி எல்லாம் போக தேவையில்லைப்பா, ஒரு ரெசார்ட் வியூவில் இங்கே இருக்குன்னு தோணுதுல. அஃப்கோர்ஸ் எனக்கும் அதான் தோணுச்சு. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம் ப்ரோ, ஒன்றொன்னா அப்படியே காமிச்சிடலாம். அப்போ ஆப்பிரிக்காவில் கேட்டும் இப்படி தான் இருக்குமா ப்ரோ? அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் மேலே ஃபுல்லாக பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு ஆப்பிரிக்கா பக்கம்லாம் போக போகிறோன்னு தெரியல, இப்படியாவது பார்த்துக்கலாம். உள்ளே வந்ததுமே ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஹவுசஸ் செட்டப்பில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அது எல்லாமே அந்த வால் ஹேங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னங்க? கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி இதுதான் ஆஃபீஸ் ரூம் செட்டப் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோங்க. ஸோ என்டையருமே கிளாஸ் ரூம் செட்டப் பண்ணி ஸோ நீங்கள் உள்ள ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் அதோட தீமில் எல்லா விதமான ஆர்ட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒருக்கான ரெப்புடேஷன், ஸோ ஆஃப்ரிக்கன் தீம்னா அதுக்கான என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்டோன் ஒர்க்ஸும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லே பண்ணியிருக்கோமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அதுக்கான செட்டப் தான் ஃபுல்லாக பண்ணி வச்சிருப்போங்க. ஓகே, இது வந்து இப்போதைக்கு ஆஃபீஸ் ரூம், ஃபியூச்சரில் யாராவது கெஸ்ட் வர்றாங்கன்னா வெயிட்டிங் ஸ்பேஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ உட்காந்து வெயிட் பண்ணுறாங்கன்னா அங்கே வெயிட் பண்ண தேவையில்லை, உள்ள வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸில் நம்ம வெயிட்டிங் ஸ்பேஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு பிளான்.
பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, சூப்பர். ஏன்னா சும்மா சொல்லாமல் ஒரு ஆஃப்ரிக்கன் தீம்னா பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோன் முதற்கொண்டு ஒரு நேச்சுரல் ஸ்டோன்ஸ் உள்ளே பார்க்குற எல்லா ஸ்டாச்சூஸுமே வந்து அந்த ஆஃப்ரிக்கனில் எப்படி இருக்கும் அதே மாதிரியான தீம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம கேஃபிடீரியா டெவலப் பண்ணியிருக்கோம், அது போகலாம். ஓகே ஓகே, இதுதான் கேஃபிடேரியா. ஆமாம், இதுதாங்க கேஃபிடீரியா ஸ்பேஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைனிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே ஓப்பன் கேலரி டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பன் டெரஸ் கொடுத்து, ஸோ நீங்கள் ஒரு ஈவினிங் டைம், ஆக்சுவலாக இது உங்களுக்கு என்ன கான்செப்டில் பண்ணோம்னா, ஸோ ஒரு ஈவினிங் டைம் ஒரு டீ சாப்பிட்டு நம்ம பால்கனிலேருந்து வியூ பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒரு ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ் போகிறவங்க மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக ப்ரிஃபரன்ஸ் போகிறது. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு எனக்கு ஒரு 1 hour 2 hours வந்து நான் ஒரு பால்கனியில் உட்காந்து ஜஸ்ட் அந்த வியூ மட்டும் பார்த்துட்டு இருப்பேங்கிறது தான் நிறைய பேரோட ஆசையும் கூட, அது ரிலாக்ஸிங் பாயிண்டாகவும் இருக்கு. ட்ரீம் அதெல்லாம் எங்களுக்கு. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி தான் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ஓப்பன் டெரஸ் மாதிரி கொடுத்துரும். ஈவினிங் ஒரு 5 o'clock 6 o'clock வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வியூ, ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்டையராக 360 டிகிரிலையுமே ஹில் வியூ தான். ஸோ உள்ளுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் எந்த சைடில் திரும்பி பார்த்தீங்கனாலும் ஹில் வியூ மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஹில் வியூ இடையில இருக்கிற ப்ராஜெக்ட் இது. ஸோ நீங்கள் மேலே இருக்கும்போது ஒரு 5 o'clock 6 ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன கேஃபிடீரியா ஸ்பேஸ் மாதிரி மேலே கொடுத்துருக்கோம். காஃபி வச்சுட்டு மேலே ஜஸ்ட் நீங்கள் ஒரு வியூ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கொலீக்ஸோ உங்கள் கூட இருக்கவங்க கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஃபீல், ப்ளசண்ட்டான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி மேலே ஒரு 20 பீப்புள்ஸ் நம்ம அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் இது கொடுத்துருக்கோம், ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அங்கே. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லவே வந்து நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறப்பவே வந்து மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து விசுவலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. 360 டிகிரியில் ஒரு ஈவினிங் ஒரு 5 to 6 அந்த டைம் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு காமான ஒரு என்விரான்மெண்ட்டு, சுற்றி எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேர்னு ஒரு மவுண்டன் வியூ, அதுலேயும் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்ரிக்கன் தீமில் இந்த உட்டு முதற்கொண்டு பாருங்களேன். என்டையர்லி இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கப் ஆஃப் காஃபி அப்படிங்கும்போது ரியலி அதை நினச்சி பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. ஓகே, எல்லாமே வந்து ரொம்ப யோசிச்சு தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ கேஃபிடேரியா அப்படிங்கும்போது இப்போ நம்ம உள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்க நம்ம கஸ்டமர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரிங்களா? ஆமாங்க, இது என்ன மாதிரினா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து எந்த மாதிரி நம்ம சேல் பண்ணுறோங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யார் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 5 yearsக்கு அப்புறம் இது டபுள் ஆகிருக்கணும் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறவங்க பண்ணலாம். இன்னொன்று இந்த மாதிரி எடுக்கும்போது தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஃபார்ம் லேண்டு ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான வேல்யூ ஈஸியாக டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகிறது ரொம்ப ஈஸியாக ஆயிரும். அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒருத்தங்க பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வீடு இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிளான்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வரேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறேன். ஒரு ஹெக்டிக் லைஃப்லேருந்து நான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறேன், ஒரு 2 weeks ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வர்றவங்க அப்படியும் ப்ரிஃபர் பண்ணி வராங்க. 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரெசார்ட் டைப்பில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரெசார்ட் டைப்பில் எப்படின்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து இங்கே ஸ்டே பண்ண போகிறேன், ரிமைனிங் ஒரு 20 to 25 days சும்மா தான் இருக்குது. இன்னும் அதை வந்து நான் ரெண்டல் மாதிரி உங்கள்கிட்ட டைப் பண்ணி பண்ணுறேன், இல்லை நானே இண்டிவிஜுவலாக ரெசார்ட் டைப்பில் பண்ணுறனாலும் அது என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ரிமைன் டைம் எங்கள் கூட டைப் பண்ணினாலும் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு பெனிஃபிட் வைஸு ஜஸ்ட் நீங்கள் இந்த பெல்ட்டில் எல்லாருக்குமே தெரியும், ஆனைக்கட்டி ஆகட்டும் இந்த சுற்றி இருக்க எல்லா பெல்ட்லேயுமே மினிமம் 10 to 15,000 பர் டே எந்த ரெசார்ட் போனீங்கனாலும். ஸோ இங்கே நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அகாமடேட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் 10,000 ஒரு 8,000 வச்சுக்கிங்களேன். 8,000 ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 days கூட ஒரு 10 days வச்சுக்கலாம். அதுக்கே ஒரு 80,000 ரிட்டர்ன்ஸ் அப்ராக்சிமேட்லி எல்லாம் நீங்கள் போகும்போது ஒரு 1 lakh கிட்ட நமக்கு மோர் ஆர் லெஸ் கிட்ட நமக்கு பெனிஃபிட் வைஸ் வந்துடுது. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் தான் எண்ட் ஆஃப் த டே. நீங்கள் இது ஒரு 3 years 4 years இதே கண்டினியூ வச்சுன்னா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோமோ அதுவுமே நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சது. அதே மாதிரி நமக்கு வீடுக்கு ஆச்சு, ப்ராப்பர்ட்டி ஆச்சு, மந்த்லி ஒரு இன்கம் மாதிரி ஆயிடுச்சு, மந்த்லி இன்கமும் ஜென்ரேட் ஆயிருக்கும் உங்களுக்கு அந்த சைடில். ஸோ இந்த 3 கான்செப்ட்லையுமே ப்ராப்ளம் வாங்கிட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ். வாங்குறவங்க இந்த எல்லா டைப்லையுமே வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அகாமடேட் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளே யாரெல்லாம் ஆக்குபை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் சேல் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு மோட்டிவாக இல்லாமல் இன் ஃபியூச்சரில் நம்ம கஸ்டமர் என்ன ஆஸ்பெக்டில் அவங்க வந்து வாங்க போகிறாங்க. ஒன்று இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன்ப்பா, ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு அது விலையேறினா போதும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்டு, இல்லையா ஒரு ப்ரெஷரைஸ்டு லைஃபு, ப்ரெஷர் இல்லாத லைஃப் யாருக்கு இருக்குது இப்போ கேட்டால் எவ்ரி ஒன் ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு ஹெக்டிக் லைஃப்பில் தான் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது ஒரு மந்த் எண்டோ இல்லை வீக் எண்டோ நல்லா ஃபேமிலியோடவோ ஃப்ரெண்ட்ஸோடய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடம் அது என்னோட சொந்தமாக இடம் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க. இன்னொன்று பாசிவ் இன்கம். ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் யோசிக்கவே இல்லை. இப்போ நம்ம வந்து சென்ட்டே 1.25 லட்சம் ரூபாய் தாங்க. சார் சொன்ன ஐடியாலாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு ரெசார்ட் டைப்பில் நம்மளோட இடத்துலையே ஒரு வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ரெசார்ட் டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் போனால் அணைக்கட்டி, அந்த பக்கம் போனால் ஊட்டி. ப்ரிஃபரபிளி கோயம்புத்தூர் பீப்புள்ஸோட அதிகபட்ச ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆனைக்கட்டியாக இருக்கும், இல்லை ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் இதுவாக இருக்கும். இது ரெண்டுக்கும் சென்டர் ஆஃப் ஏரியாவில். அது கோயம்புத்தூர்லேருந்து டைமிங் ஒன்று, நீங்கள் ஊட்டிக்கெல்லாம் சீசன் டைமில் போனால் ஒரு 4 hours நீங்கள் ஏறி இறங்க வேண்டியதாக இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக உங்கள் சொந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு போயிடலாம். ஈவன் மற்ற நாளெல்லாம் நீங்கள் இவங்ககிட்டே டைப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு பாசிவான இன்கம், அதுவும் ஒரு ஆவரேஜாக மந்த்லி 80,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவையும் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு 2 வருஷம் 3 வருஷங்கும் போது நீங்கள் போட்ட அமௌண்ட்டை நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. ப்ராப்பர்ட்டியும் சொந்தமாயிடுச்சு. சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் டெவலப் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஜிம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பிளாட்ஸுக்கு முன்னாடியும் 2 ஸ்ட்ரீட் லைட்ஸ் மாதிரி உங்களுக்கு கம்பைன் ஆகி வர மாதிரி வந்துடும். ஸோ என்டையராக சோலார் ஃபென்சிங் முடிச்சிருக்கு. நமக்கு பேவர் பிளாக் ரோட்ஸ் வந்துருக்கு. நம்ம அப்படியே ஜிம்மை போய் பார்த்தலாம். ஓகே சார். ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட ஜிம் ஸ்பேஸுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லி எக்யூப்டாகவே ஆல்ரெடி வந்துருச்சு. உங்களுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அது கொஞ்சம் டிசைன்ஸ் அங்கே ஆஃப்ரிக்கன் தீமில் கொஞ்சம் கொண்டு வரணுங்கிறக்கா அதோட ஸ்டைல்லையும் நம்ம இது கொடுத்துருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. ஜிம் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு நார்மலாக 4-5 தம்பிள்ஸு ஒரு அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் இப்போ ஒரு மாடர்ன் ஜிம் எந்த மாதிரி இருக்குமோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஃபுல்லாக ஜிம் எக்யூப்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் தான் எல்லாமே வச்சுருப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு இந்த ஜிம்மில் இந்த மாதிரி நார்மல் ஜிம்மு நார்மலாக வந்து ஜிம்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரலாங்கிற மைண்ட் செட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வீட்டுக்கு வர்றவங்க வந்து என்ன மாதிரி வருவாங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஜிம்முக்கு வந்தாலுமே அந்த ஒரு ப்ளசண்ட்டான என்விரான்மெண்ட் வேணுங்கிறதுக்காக ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மவுண்டன் வியூஸ் பார்த்துட்டே உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட நாங்கள் இதை பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது புதுசாக இருக்குன்னே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது போகிற வர பஸ்ஸும் லாரியும் பார்த்த மாதிரி ஒரு மெயின் ரோடு மேலே இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு கிளாஸ் வெளியே பார்க்கும்போது ஃபுல்லாக மவுண்டன் வியூவும் இங்கே இருக்கிற பிளான்டேஷன்ஸ் அந்த க்ரீனரி அட்மாஸ்பியர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க, ப்ளசண்ட்டாக. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் ஹவுஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கனாலுமே நம்மளோட ப்ராஜெக்டோட தீம் பேஸ்டில் சஃபாரி டைப்பில் ஆஃப்ரிக்கன் தீம் டைப்பில் பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக ஸ்டோன் பில்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். நேச்சுரல் ஸ்டோன்ஸ்லாம் ஃபுல்லாக பண்ணியிருப்போம். ஸோ உட்ஸும் பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக டீக்கில் பண்ணி ஸோ அதோட டிசைனிங் அந்த ஹேண்டில் டிசைனிங் முதற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லாக நமக்கு ஆஃப்ரிக்கன் தீமில் ஒரு சீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் கொடுத்துருப்போம், அந்த கனெக்டிவிட்டி கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவு நம்ம டெவலப்டாக கொடுத்துருப்போமா, ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்லாம் இல்லை. வெளியே உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஒரு ஆஃப்ரிக்கன் தீமில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மாடர்னாக இருக்கும். அதில் ஒரு சின்ன சின்ன டச் மட்டும் இருக்கும், ஆர்ட் ஒர்க் மட்டும் ஃபுல்லாக நமக்கு ஆஃப்ரிக்கன் தீமில் இருக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா மாடுலர் எல்லா ஃபெசிலிட்டி என்னென்ன பேசிக் ஃபெசிலிட்டியிலேருந்து லக்ஸூரியஸ் ஃபெசிலிட்டி என்ன வேணுமோ எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக நமக்கு டைனிங் கூட அட்டாச்சாக கிச்சன் ஏரியா ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். ஃபுல்லாமே உங்களுக்கு மாடுலர் டைப்பில் கொடுத்துருப்போம். ஃபுல்லாக மாடர்னைஸ்டாக இருக்கும். உங்களுக்கு சிம்னிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக அட்டாச்சாக வந்திருக்கும். ஸோ இந்த லேம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லாக ஒரு தீம்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான தீமில் ஆஃப்ரிக்கன் தீமில் ரைனோட ஹெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு மங்கி ஸ்டைலில் ஒரு ஸ்ட்ரக்சரும் இது கொடுத்துருப்போம். உங்களுக்கு லேம்ப் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் பெட்ரூம்ஸ் வந்துட்டிங்கன்னா பெட்ரூம் ஏரியாவில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கனாலே ஆஃப்ரிக்கன் தீமில் எல்லாமே தீம்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மாடர்ன் டைப்பில் தான் இருக்கும் எல்லாமே. ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ டெவலப்மெண்ட்ஸ் இல்லாத மாதிரி இருக்காது. எல்லாமே பக்காவாக என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி பக்காவாக பண்ணியிருப்போம். அது இல்லாமல் கிளாசெட் எல்லாம் பண்ணியிருப்போம். கிளாசெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் போய் நின்று எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு பக்காவாக ஒரு ராயலான கிளாசெட்ஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் உள்ளுக்குள்ளே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கெய்சர் முதற்கொண்டு எல்லாமே அட்டாச் பண்ணி உங்களுக்கு மாடர்ன் டைப்பில் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணி வச்சுருக்கோம், ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் ஆர்ட் ஒர்க்ஸ்லேருந்து எது பார்த்தீங்கனாலுமே ஒரு ஆஃப்ரிக்கன் டச் இருக்கும். இதில் உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு டிசைனிங் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஆஃப்ரிக்கன் டச் இருக்கும்.
அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த சிட் அவுட் ஸ்பேஸில் அந்த பக்காவாக ஒரு வியூ உங்களுக்கு 360 டிகிரி வியூ கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம், இந்த மாதிரி நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறக்காக. ஏன்னா இந்த சைட்லலாம் இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஹவுஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட்லேயுமே ஒரு 3-4 வீடு கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஸ்டைலை பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக எல்லா ஃபெசிலிட்டிஸோடு கொடுக்குறனால இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நார்மலான வில்லாஸ் டைப்பில் பண்ணுறேன், அவங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டில் பண்ணுறங்கிற மாதிரியும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு 5லேருந்து 6 வீடு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போயிட்டுருக்கு. இந்த மாடல் ஹவுஸோட சேர்த்து ஒரு 5-6 வீடு நமக்கு ஆக்குபென்சி. இன்னும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 6 months கேப்பில் பார்க்கும்போது ஃபுல்லாக லைவ் ஆயிரும். ப்ராஜெக்டே ஃபுல்லாக பீப்புள்ஸ் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. எல்லாம் விசிட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தாலே தெரியும். ஒரு 1 hourக்கு ஒன்ஸ் 2 hours ஒன்ஸ் யாராவது ஒருத்தங்க விசிட் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அரௌண்ட் இந்த வீக்கில் மட்டும் நான் சொல்கிறேன். வரும்போது எல்லாமே நிறைய கஸ்டமர் விசிட் வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்குது. நமக்குன்னு ஒரு ஃபார்ம் லேண்ட், ஒரு ஃபார்ம் ஹவுஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்குது. அந்த மாதிரி ட்ரீமில் இருக்கீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்துருக்கீங்கன்னா எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நாங்கள் வீடியோஸில் காட்டின மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோட ஃபியூச்சரிஸ்டிக் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படும், அடுத்து இன்னும் ஒரு 10 years கேப்பில் 15 years கேப்பில் என்னென்னலாம் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கங்கிறத நாங்கள் இப்போவே ஃபியூச்சர் யோசித்து இப்போவே நாங்கள் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா இது ஒரு சீனிக் வியூவோட இருக்கிற ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோனில் ஒரு வீடியோஸாக பார்க்கும்போதோ சேனலில் பார்க்கும்போதோ உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்காது. இங்கே என்ன ஃபீல் இருக்குங்கிறதே தெரியாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்தால் தான் இதோட ஃபீல் எல்லாருக்குமே ஐடென்டிஃபை பண்ண முடியும், இதோட வேல்யூவும் தெரியும். ஸோ இது எந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருக்குது, எந்தளவு வேல்யூபிளான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது, இனி ஒரு 10 years கேப்பில் இது எந்தளவு இருக்கும், இதுக்கூட வேல்யூ பீப்புள்ஸ் கடையில் எந்த இருக்குங்கிறது எல்லாமே நேரில் வந்து பார்க்கும்போது தான் கண்டிப்பாக அவங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் என்ன சொல்லலாம், ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே சைட் விசிட் வாங்க, சைட் பாருங்கள். இங்கே கைட் பண்ணுறதுக்கு எல்லா பீப்புள்ஸும் இருப்போம். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு A to Z எல்லாமே கூட இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஃபர்தராக அதுக்கப்புறம் வேறு என்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னாலும் இங்கேயே வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஷோர். இதுக்கு மேலே வந்து எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே தேவையில்லை. ஏன்னா இவ்வளோ வீடு ஆகிட்டு இருக்குன்னா ரீசன் என்னன்னா பட்ஜெட்டும் கம்மி, நல்ல ஒரு சீனிக்கான வியூ, நேச்சுரலிஸ்டிக் வியூ. இன்னொன்று இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் ஃபார்ம் லேண்டில் யாருமே கொடுத்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்கனால தான் வரும்போதெல்லாம் யாராவது கஸ்டமரை நான் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தட் நீங்களும் இது உங்களோட ஒரு ட்ரீம், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இல்லை ஒரு ஃபார்ம் லேண்டாவது எனக்கு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஹில் வியூவோட இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்லாம் நினச்சிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ